கீழே போட்டோல இருக்காங்கல்ல அவங்க பேரு தான் அமீர். அவங்கள பத்தி கண்டிப்பா இந்த இடத்துல நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சில பாத்தீங்க அப்படின்னா அமீர் அப்படிங்கிறவங்க வந்து லிபியா நாட்டுல இருந்து ஹஜ்ஜு கிளம்புறாங்க. ஹஜ்ஜுக்கு கிளம்புறப்போ விமான நிலையத்துல போர்டிங்ல கொஞ்சம் லேட் ஆகுது. போர்டிங்ல கொஞ்சம் லேட் ஆகிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த விமானத்துல ஏற முடியல. அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, அமீர் இந்த வாட்டி வந்து நீங்க ஹஜ்ஜு செய்யறதுக்காக வந்து அல்லாஹ் நாடுல போல அப்படின்னு சொன்னப்போ அமீர் சொல்றாங்க, சோ நான் வந்து ஹஜ் செய்யணும் அப்படிங்கிற நீயத்தோட வந்திருக்கேன். இனிமே அல்லாஹ்வோட நாட்டம், இறைவனோட நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விமானம் எடுக்கப்படுது. அந்த விமானம் போறப்போ விமானத்துல பழுது இருக்கனால வந்து விமானம் நிப்பாட்டப்படுது. விமானம் நிப்பாட்டப்பட்டு விமானத்தினுடைய பழுதுகள் சரி செய்யப்படுது. அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா அமீரை ஏத்தல. அப்புறம் திரும்பவும் இரண்டாவது முறையா வந்து விமானம் எடுக்கப்படுது. விமானம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பழுது ஏற்படுது. அப்ப அந்த பைலட் சொல்றாங்களா, அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட் சொல்றாங்க, நான் அமீர் இந்த விமானத்துல ஏறினாதான் நான் இந்த விமானத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப வந்து அமீர் வந்து அந்த விமானத்துல ஏறுறாங்க. நல்லபடியா வந்து சவுதிக்கு ஹஜ் செய்யறதுக்காக போய் இறங்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ். இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன புரியுது என்ன அப்படின்னா, எத்தனை தடைகள் வந்தாலும் 1000 பேர் 1,00,000 பேர் நம்மளுக்கு தடையா நின்றாலும் இறைவன் நாடியது நடந்தே தீரும்.